என்ன மன்னிச்சிருங்க சூர்யா. குழந்தை அழறத என்னால தாங்க முடியல. என்னால அதோட அழுகையதான் நிறுத்த முடிஞ்சது, பசிய தீர்க்க முடியல. குழந்தை எடுத்துட்டு போய் பாலை கொடுங்க. யார் வேணும்? சூர்யா சார் இருக்காங்களா? உள்ள வாங்க. வாமா. வரமா. சூர்யா, சூர்யா. வரேன் காயத்ரி. உட்காருங்க. பரவாயில்லம்மா, சூர்யா சாரை பார்க்கணும் தான் வந்தேன். ஆஹா. அம்மா நீங்க யாரு? என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க? என்ன காயத்ரி? சூர்யா, இவங்க. நீங்க என்ன இங்க? சார், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸ்ல பேசுங்க. இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வரது எதுவும் எனக்கு பிடிக்காது. உண்மைதான் சார், நான் செஞ்சது தப்பு தான். ஆனா ஆஃபீஸ்ல உங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியல. என் நிலைமையை எடுத்து சொல்லி சரியா புரிய வச்சேனான்னு கூட தெரியல. அதனால தான் உங்களை நேர்ல பார்த்து என் பொண்ணு நிலைமையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த 3 மாசத்துக்குள்ள என் நிலம் எனக்கு திரும்ப கிடைச்சு அதை வித்தாதான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியும். ஏங்க, உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை நான் பார்த்துட்டேன். ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ்ல வந்து பேசுங்க. உங்க 2 பேருக்கும் வந்திருக்கிறது ஒரே நம்பர். நான் சொன்ன மாதிரி தாராளமா கோர்ட்ல போய் நீங்க கேஸ் போடுங்க. அவங்களால ஏதாவது பண்ண முடியும்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கும் மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க மனசு வச்சா என் பட்டா நம்பரை மாத்தி கொடுக்க முடியும். உங்க கால்ல வேணாலும். ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? என்னங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் ஏற்கனவே அந்த தாசில்தார் பாருங்க, அப்படி இல்லாட்டி கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னேன்ல. அவங்க எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல்ல இங்க கிளம்புங்க. காயத்ரி, அவங்களை அனுப்பிச்சிட்டு வா. வாமா போலாம், வாமா போலாம். வணக்கம் சார். யார் நீங்க? செல்வங்கிறது நீங்க தானே? ஆமா, நீங்க? என் பேர் சரவணன். உங்களை பார்க்க சொல்லி உங்க தங்கச்சி அனுப்பிச்சு வச்சாங்க. ஜெயில இருக்காங்களே, அவங்க தான். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது? இல்லை, எதுவும் வேணாங்க, எதுவும் வேணாம். உங்க தங்கச்சியை போய் பார்த்தேன். அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நல்ல செய்தி இப்போ என்கிட்ட இருக்கு. அதை சொன்னேன். உடனே எங்க அண்ணனை போய் பாருங்க, அதை அவர்கிட்டையும் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பணம் தருவார்னு சொன்னாங்க. அதான் நான் கிளம்பி வந்தேன். நீங்க பேசுறது எனக்கு புரியல. அப்படி என் தங்கச்சி என்ன சொல்ல சொல்லி அனுப்பிச்சா? உங்க தங்கச்சி மாமனார் வீட்டில் வளருதே ஒரு குழந்தை, அது வேற யார் குழந்தை இல்லைங்க, உங்க தங்கச்சி குழந்தை தான். உங்க தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி உசுரோட இருந்த குழந்தைய ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு செத்து போன வேறொரு குழந்தைய காட்டி உங்க எல்லாரையும் அந்த தர்மலிங்கம் ஏமாத்திருக்காரு. இந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சது. இதைத்தான் உங்க தங்கச்சி கிட்ட சொன்னேன். உடனே உங்களை பார்க்க சொன்னாங்க. நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க.
எந்திரியா. என்ன பாக்குற? எந்திரி. எந்திரியா முதல்ல. எந்திரின்னு சொல்றல. ராணி, யார் நீ? எத்தனை பேர் உங்களை மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? இப்ப உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாகணும்? சொல்லு. ராணி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராணி. முடியாதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? இங்க என்ன பண்ண செடியில காய்க்குதா இல்ல மரத்துல காய்க்குதா? இவ பாட்டுக்கு ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்புவா. இங்க என்ன நோட்டை அடிச்சிட்டு இருக்காங்க கொடுத்து அனுப்புறதுக்கு? ராணி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இத பாருங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் உட்காருங்க. நான் ஏங்க தப்பா நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மேட்ரு இதுதான். உங்க தங்கச்சியோட மாமனார் வீட்டுல வளர்ற குழந்தை உங்க தங்கச்சிக்கு பிறந்த குழந்தை தான். நேர்ல பார்த்த சாட்சி, கோர்ட்டுக்கு வந்தாலும் ஒரே சாட்சி, நானும் என் பொண்டாட்டியும் தான். இதைத்தான் உங்க தங்கச்சி கிட்ட சொன்னேன். நான் சாட்சி சொல்ல வரணும்னா எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டேன். என் அண்ணன்ட்ட போய் கேளுங்க, அவர் கொடுப்பாருன்னு உங்க தங்கச்சி சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்க தங்கச்சியோட மாமனார் வீட்டுக்கு வேணாலும் வர்றேன். கோயிலுக்கா, கோர்ட்டுக்கா, எங்க வேணாலும் வர்றேன். என் சம்சாரத்தையும் கூட்டிக்கிட்டு. வாய் மூடு. முதல்ல வெளியில போயா. இத பாரு, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு சொல்லிட்டேன். என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏங்க இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கறீங்க? இவ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? சூரிய அழைத்துட்டு வந்திருக்கிற குழந்தை ஏலகிரியில இருந்து வந்தது. அது எப்படிங்க சுப்புக்கு பிறந்த குழந்தை ஆக முடியும்? இந்த பாயிண்ட வச்சு தாங்க சுப்புவோட மாமனார் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல ஆளை செட்டப் பண்ணி அவர் தான் குழந்தைய தூக்கி இருக்காரு. குழந்தைய நேரா என் ஊருக்கு கொண்டு வந்து ஏன் சம்சாரத்திட்ட கொடுத்து அவளை வேலை பார்க்கறவள நடிக்க வச்சு அவளை ஏலகிரிக்கு அனுப்பி வச்சதே அவர்தான். அவளும் கொஞ்சம் நஞ்சம் நடிப்பு இல்லைங்க. நடிகை திலகம் சாவித்திரியே மிஞ்சிட்டானா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை ஏன் பொண்டாட்டி அவங்க கிட்ட கொட்டியிருக்கா. குழந்தைய வளர்க்க முடியல, கஷ்டம் புடுங்கி தின்னுது, யாராச்சும் எடுத்து வளர்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பிட்ட போட்டு தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனதா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. சலாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். வேற வழி இல்லாம உங்க மாப்பிள்ள அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப அந்த குழந்தைய தர்மலிங்க வீட்டு வாரிசுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாரு. இதுதாங்க நடந்தது. இப்ப என்கிட்ட இருக்கிற சாட்சி என்னன்னா என் பொண்டாட்டி தான். இத பாருங்க, நீங்க பொய் சொல்லல, எங்களை ஏமாத்த பார்க்கல. அட சத்தியமா இல்லைங்க. மேட்ரு இதுதான். உங்களுக்கு ஓகேனா 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுங்க. நீங்க பணத்தை ரெடி பண்ணீங்கன்னா நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு சாட்சி சொல்ல வரேன். ஆனா ஒண்ணு, பணம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் மூலமா நல்லது நடக்கும். டேய், இப்ப வெளியில போறியா இல்லையா? வெளியில போக மாட்டே ஒண்ணு. அம்மாமா கிளம்பிடுறேம்மா. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் நல்லது செய்ய வந்தேன், சரிங்களா? எனக்கு தேவை பணம். இந்த மனுஷன் கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க தங்கச்சி அவ்வளோ உறுதியா சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இல்லைனா ஜெயிலேருந்து நான் நேரா ஊருக்கு போறதா இருந்தேம்மா. நான் கிளம்புறேன் சார். நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க சார். சார்,
ஒரு நிமிஷம். இதை பாருங்க, என் வைஃப் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நிறைய காயப்பட்டிருக்கா, கஷ்டப்பட்டிருக்கா. என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இப்போ சுத்தமாக கையில் பைசா இல்லாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அப்படிங்களா? அப்ப நீங்க எப்படி எனக்கு 5 லட்ச ரூபா தருவீங்க? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதானே? ஏங்க, எங்க ஆத்தா மேல சத்தியமா, போதுமா? சரி, அப்போ விடுங்க. நான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் 2 நாள் இங்கேயே இருங்களேன். ஏங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஊருக்கு போனாலும் அடுத்த நாள் ஃபோன் பண்ணா ஓடி வந்துட போறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்களேன். நான் போய் என் தங்கச்சிக்கிட்ட பேசணும். இது விஷயமா நான் அவகிட்ட பேசிட்டு நான் எப்படியாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆனால் கடைசியில் கட்சி மாறிட மாட்டீங்களே? சேச்சா, நான் என்னைக்கு ஒரே கட்சி தான். பணம் எங்க இருக்கோ அந்த கட்சி தான். வரட்டுங்களா? வரேன். காயத்ரி, அத்தை, எனக்கு தெரியுமா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ண ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெளியில நீ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்பவே பட்டுச்சு. குழந்தை விஷயத்துல உன்னோட இந்த மாற்றம் நிஜமானது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா எதுக்காக உனக்கு நீயே ஒரு திரைய போட்டுக்கணும்னு தான் எனக்கு புரியவே இல்லை. இது நம்ம வீடுமா? இந்த வீட்ல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? மகாராணி மாதிரி நீ வாழ வேண்டியவ. குழந்தைய எடுத்துட்டு வந்தது நீதானே, வளர்க்கறேன்னு சொன்னது நீதான். நீ ஆசையா தூக்கி வளர்க்கறதுல யாருக்கு என்ன வருத்தம்? நீ மாட்டேன்னு சொன்னதுனால தானே உன் புருஷன் உன்கிட்ட கோச்சுக்கிட்டான். இத பாருமா, இனிமே நீங்க தான் குழந்தைய பத்திரமா வளர்த்து கொடுக்கணும்னு குழந்தைய என் கையில கொடுத்தப்போ எனக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பு தான் வந்தது. நீ குழந்தைய பாத்துக்கிட்டனா உன்னைய சேர்த்து நான் பாத்துக்க முடியும். அது வேறமா. என் வயசுக்கு அதுதான் கௌரவம். ஆனா வீட்டுல நீ இருக்கும்போது குழந்தைய நான் தூக்கி வளர்க்கறது எனக்கு தான்மா அசிங்கம். எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. எல்லா விதமாவும் நான் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு என்னவோ இந்த குழந்தை சுப்புவோட அண்ணன் கிட்ட இருக்கிறதா சரின்னு படுது. எப்படிமா அது முடியும்? திரும்ப திரும்ப நீ எத்தனை தடவை சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதுமா. எந்த காரணத்தை கொண்டும் சுப்புவோட மூச்சு காத்து கூட இந்த குழந்தை மேல படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்ம குடும்பத்தோட வாரிசுமா. அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் சரியா இருக்கிற மாதிரி தோணுனாலும் உண்மையா தெரியற எல்லாமே உண்மை இல்ல மாமா. அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. சராசரி மனுஷங்களுக்கு அவங்க மனசு சொல்றதுதான் நியாயம். சீர்தூக்கி பாக்குற அறிவு இருக்கத்தான் செய்யுதுனாலும் நமக்கு எது சரின்னு பாக்குறது தான் இப்ப முக்கியமா. அதத்தான் மாமா நானும் சொல்றேன். இந்த குழந்தை துப்போட அண்ணன் கிட்ட வளரதா எல்லாருக்கும் நல்லது. அதுதான் ஏன்னு கேக்குறேன். அவங்களால என்னமா செய்ய முடியும்? எப்படி இந்த குழந்தைய வளர்ப்பாங்க? ஏதாவது பண்ணி அடிச்சு புடிச்சு ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கி குழந்தைய கொண்டு போய் சுப்பு கிட்ட கொடுப்பாங்க. அவகிட்ட போய் சேர்றதுக்கா உன் மாமா இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய மீட்டுட்டு வந்தாரு. நீ வளர்க்கணும் காயத்ரி. என்னோட ஆசையே அதானே. இந்த குழந்தை உன்கிட்ட வளர்ந்தாதான் நல்ல நிலைமைக்கு வரும். அத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முத ஆள் நாங்களா தான் இருப்போம். இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில வேற என்ன சாதிச்சிட்டோம் பெருசா? மூத்த புள்ளைய இழந்தேன். 2வது புள்ள சின்ன வயசுலயே ஓடி போய் இப்பதான் திரும்பி வந்தான். நான் பெத்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. தோத்து போயிருக்கம்மா. அந்த வலி என் நெஞ்சில இன்னும் இருக்கு. இந்த குழந்தைய வச்சுதான் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோமா.
தப்பா இருக்கு மாமா நீங்க நினைக்கிறது. இந்த குழந்தைய ஒரு ட்ரம்ப் கார்டா பாக்குறீங்கல்ல? அப்படி பார்க்காதீங்க மாமா. இது சுப்புவோட குழந்தை. 1000 நியாயம் பேசினாலும் இந்த குழந்தை மேல உரிமை அவளுக்கு தான் இருக்கு. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய யாராவது தூக்கிட்டு போனா நான் என்ன நினைப்பேன்னு யோசிச்சு பாக்குறேன். நியாயம் யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும். பெத்தவங்களோட இஷ்டம் இல்லாம எப்படி ஒரு குழந்தை மேல இன்னொருத்தர் உரிமை கொண்டாட முடியும்? அவர்தான் சொன்னாரேம்மா, நியாயம் தர்மம் சத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சராசரி மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி அபிலாஷன்னு ஒண்ணு இருக்கும்ல. இல்லத்த, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் காரணமே இல்லாம இந்த குழந்தை மேல வெறுப்ப காட்டல. நான் விலகி நிக்க விரும்புறேன். ஐயோ, அதத்தான் நான் ஏன்னு கேக்குறேன். எதுக்காக நீ விலகணும்? இது சூர்யாவோட குழந்தைன்னா அதுல உனக்கு தானே முதல் உரிமை. இல்ல மாமா, இன்னைக்கு நீங்க இப்படி பேசலாம், உணர்ச்சி வசப்பட்டு 1000 சொல்லலாம். ஆனா இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் போது என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட தாய் சுப்புதாங்கிறது இந்த குழந்தைக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீங்க இருப்பீங்களா, அத்தை இருப்பாங்களா, நான் இருப்பேனான்னு நமக்கு தெரியாது. ஆனா காலம் இருக்கும் மாமா. நடந்த சம்பவம்லாம் சரித்திரமா சாட்சிக்கு நிக்கும். நான் வளர்த்த ஒரே காரணத்துக்காக தான் பெத்த பிள்ளைய சுப்பு நிராகரிச்சானா அந்த பாவம் நம்ம குடும்பத்தை சும்மா விடாது மாமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு அவ தப்பு செஞ்சிருக்கா, அதுக்கு தண்டனையா அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பாவே தான் இருக்கா. இதனாலதான் நீங்க அவ மேல வெறுப்ப காட்டுறீங்க. ஆனா எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துட முடியாது. யார் கண்டாங்க சுப்புவே மனசு மாறலாம், திருந்தலாம். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவீங்களா? சரி, நடக்க வேணாம். ஆனா ஏன் கைப்பட்டு வளர்ந்த குழந்தை தீட்டுப்பட்ட குழந்தைங்கிற அளவுக்கு அவ நினைக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு தாய் தாம் பெத்த குழந்தைய வெறுக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு கருவை பறி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க. இப்போ ஒரு தாயோட சாபம் வேற என்ன சேரணுமா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தைய கொண்டு போய் சுப்புவோட அண்ணன் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றேன். மத்தபடி எனக்கு குழந்தை மேல வெறுப்போ கோவமோ எதுவுமே இல்ல. சுப்பு குழந்தைய நாம வளர்க்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு விரோத எண்ணம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல மாமா. சூர்யாவுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் இது கண்டிப்பா புரியும். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணே, அந்த சரவணன் வந்தாரா? உங்களை பார்த்தாரா? நீங்க பேசுனீங்களா? ஏய் சுப்பு, என்ன இதெல்லாம்? யார் அந்த சரவணன்? அவன் ஏதோ உன் மாமா வீட்டுல உன் குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அண்ணே, நான் சொன்னப்பெல்லாம் நீ நம்பவே இல்லல்ல. அதான் உனக்கு ஒரு சாட்சியை தேடி கண்டுபிடிக்கிற வேலை கூட இல்லாம அந்த ஆண்டவனே இந்த சாட்சியை ரெடி பண்ணி உன்கிட்ட அனுப்பியிருக்கான்னு. இந்த பார் சுப்பு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆக்சுவலா அவன் வீட்டுக்கு வந்து நீ ஏதோ பணம் கொடுக்க சொன்னேன்னு சொல்றான். உங்க அண்ணி கோமாயி அவனை அடிக்க போயிட்டா தெரியுமா? ஐயோ கடவுளே, என்ன சொல்ற? இரு பதறாத. நான் அவனை சமாதானப்படுத்தி பணம் தரேன்னு சொன்னேன். அவனை யாரு என்ன விஷயம்னு எல்லாத்தையும் கேட்டேன். அப்புறம் அவன் ஒரு கதையை சொல்றான். அவன் பொண்டாட்டி ஏலகிரிக்கு போய் உன் பிள்ளைக்கு அவ தான் தாயின்னு சொல்லி ஏமாத்தி தான் செத்து போன மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே. எல்லாமே உண்மைதானே. அவர் சொல்றதுல எதுவுமே பொய் கிடையாது. இந்த மாதிரி நடந்திருக்கலான்னு சந்தேகப்பட்டு நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? ஆனா பாத்தியா, இதுதானே கடைசியில நடந்திருக்கு. என் மாமா என்ன வேணா செய்வார்னு அவர் லேசப்பட்ட ஆளே கிடையாது. அந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன கிரிமினல் மூச்சுக்கு 300 தடவை சொன்னாங்கல்ல. உண்மையிலேயே யார் இப்ப கிரிமினல்னு உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, இதுக்கு மேல நாம வெயிட் பண்றது பைத்தியக்காரத்தனம். நம்ம கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. அந்த சரவணனோட பொண்டாட்டி தான் ஏலகிரிக்கு போய் நடிச்சிருக்கா. தான் செத்து போனதா லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தைய விட்டுட்டும் போயிருக்கா.
அந்த குழந்தைய தான் இப்ப காயத்ரி தூக்கிட்டு வந்திருக்கா. இது மொத்தம் எல்லாமே என் மாமா செஞ்ச வேலைன்னு. இப்ப அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னார்னா சரவணனை கூட்டிட்டு நேர்ல போய் நிறுத்து. செத்து போனதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அவன் பொண்டாட்டிய கொண்டு போய் நேர்ல நிறுத்துவோம். அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்கண்ணா, இதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு என் குழந்தை வேணும்னு என் உசுரை கொடுத்தாவது என் குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும். அது என்கிட்ட வளர்றதா இல்ல உன்கிட்ட வளர்றதான்னு இப்ப முக்கியம் கிடையாது. ஆனா அது கண்டிப்பா அந்த காயத்ரி கிட்ட மட்டும் வளரக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உடனே போய் ஏதாவது பண்ணுங்க. என் குழந்தையோட தான் நீங்க திரும்பி வரணும். நான் போறேம்மா, உன் குழந்தையோட வரேன்.